பெருமானாரினுடைய அறிவை அளந்து சொன்னவர்கள் உலகத்தில் யாராவது உண்டா? பிலால் ரலியல்லாஹு போய் ஒருத்தர் கேட்டாராம், பிலால் ரலி அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு கேட்டாராம். போய் ரசூலினுடைய அறிவு எவ்வளவு? பிலால் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, எனக்கெல்லாம் தெரியாது. ரசூலினுடைய அறிவை அளந்து சொல்லுகிற அளவிற்கு அறிவு எனக்கு இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அவங்களுடைய ஈரல் துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் கேளுங்கன்னாங்களாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே செல்கிறார், உங்க தகப்பனார் ரசூலுல்லாஹ்வினுடைய அறிவு எவ்வளவு? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, அதை அளந்து சொல்ற அளவுக்கு என்னால் முடியாது. அவர்களிடத்திலேயே வளர்ந்த அலி ரலியல்லாஹு போய் கேளுங்க. அலி ரலியல்லாஹு சாதாரண அறிவாளியா? உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தீர்க்கிற ஆற்றல் அலி ரலியல்லாஹுவுக்கு சொந்தமானது. ஒரு தகப்பனார் மூத்தா போயிட்டாரு. மூத்தா போகும்போது சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இவருக்கு 17 ஒட்டகம், முதல் ஆளுக்கு பாதி கொடுக்கணும், ரெண்டாவது ஆளுக்கு 17ல் 3ல் 1 கொடுக்கணும், மூணாவது ஆளுக்கு 17ல் 9ல் 1 கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். அலி ரலியல்லாஹு வர்றாங்க, எங்கள் தகப்பனார் இப்படி சொல்லிட்டு மூத்தா போயிட்டாரு, இவருக்கு பாதி ஒட்டகம், 17ல் பாதி கொடுக்க முடியுமா? 17ல் 3ல் 1 கொடுக்க முடியுமா? 17ல் 9ல் 1 கொடுக்க முடியுமா? இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்படி கொடுக்கறதுன்னே தெரியல. அலி ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தில் தான் வந்துருந்தாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னங்க ஏன் ஒட்டகத்தையும் சேர்த்து வச்சுக்கங்கன்ட்டாங்க. 17ஓட சேர்த்து 18 வச்சுக்கோங்க. 18ல் பாதி எவ்வளவு? 9 அவருக்கு கொடுத்துருங்க முதல் ஆளுக்கு. 18ல் 3ல் 1, 18 3ஆல் வகுங்க, 6 ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. 18ல் 9ல் 1, 18 9ஆல் வகுங்க, 2 மூணாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. கூட்டி பாருங்க, முதல் ஆளுக்கு 9, ரெண்டாவது ஆளுக்கு 6, 9 6 15, மூணாவது ஆளுக்கு 2 17. ஏன் ஒட்டகத்தை கொடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டாங்க. பிரித்து கொடுக்கிற அந்த நியதியே அலாதியானது. இதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இவ்வளவு பெரிய அறிவாளி, கடலினுடைய மணலை பார்த்து சொன்னார்களாம், ரசூலினுடைய அறிவில் அந்த அறிவை ஒப்பிட்டு என் அறிவு எவ்வளவு தெரியுமா? இந்த கடற்கரையில் இருக்கிற ஒரு மணலுக்கு சமம் என்றார்கள். இந்த கடற்கரையில் இருக்கிற ஒரு மணலுக்கு சமம் என்றார்கள். பண்புக்குரியவர்களே, அப்ப ரசூலின் அறிவு 1400 ஆண்டுகளை கடந்து விட்டோம் இல்லையா? 1400 வருடம். இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ சட்டங்கள் உருவாகி இருக்கிறது. அந்த சட்டம் எல்லாம் சாகா வரம் பெறவில்லை. சட்டத்துக்கெல்லாம் சாவுதான். ஆனால் சாகா வரம் பெற்ற சட்டம் மோடி இல்ல. மோடியோட தாதா வந்தாலும் சரி, அல்லது பேடி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இந்த இஸ்லாமியர்களின் கடைசி மூச்சு இருக்கிற வரை, கடைசி மூச்சு இருக்கிற வரை எங்களின் ஜனாசாக்களின் மீது நடந்து சென்று வேண்டுமானால் நீ சட்டம் இயற்றலாமே தவிர ஒரு முஸ்லிம் இருக்கிற வரை உன்னால் சட்டத்தை தொடக்கூட முடியாது. அன்புக்குரியவர்களே, யோசிக்கிறோம். ரசூலினுடைய அறிவு, அதனால் நாயகத்தை நேசிக்கிறோம். இராதா நாடி நேசித்தல், இக்தியாரன் நேசித்தல். ரசூலினுடைய உபகாரம், இந்த உம்மத்திற்கு நாயகம் செய்த உபகாரங்களை எத்தனை வார்த்தைகளில் வடிப்பது? சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே ஏறத்தாழ 326 உபகாரங்களை ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மட்டும் பிரத்யோகமாக செய்திருக்கிறார்கள். முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் கால்ரா இறந்து போயிட்டாங்கன்னா அது அதாபு. ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் கால்ராவை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் கையேந்துகிறார்கள், ரப்பே என் சமுதாயத்திற்கு கால்ரா வந்தால் அதாப் அல்ல ஷஹாதத்துன்ட்டான்ல. உங்க சமுதாயத்துக்கு கால்ராவில் ஒருத்தர் வஃபாத்தாயிட்டார்னா அவர் ஷஹீத். ரசூல் செய்த உபகாரங்கள் இந்த உம்மத்திற்கு ஏராளம் ஏராளம். ரசூல் மார்க்கத்தின் தந்தை, உம்மஹாத்துல் முஃமினீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் இல்லையா, நம்முடைய தாய்மார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு தந்தை. அன்புக்குரியவர்களே, அதனால் ரசூலின் நேசம் இயற்கையிலேயே சுவாசமாக மாறி போக வேண்டும். இதுக்கு பேர் இராதா.
நாடி நாடி ரசூலை புகழுதல். இது சஹாபாக்களிடத்தில் இருந்தது, தாபிஈன்களிடத்தில் இருந்தது, நம்முடைய வலிமார்களிடத்தில் இருந்தது. நாடி நாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவர்கள் இயற்றிய புகழ் மாலைகள். சதகத்துல் அப்பா வித்ரியாவில் புகழ் மாலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சூடுகிறார்களே.